guys, welcome to Veedi Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி வீட்லயே செய்யறது பார்க்க போறோம். அதுக்கு வந்து முதல்ல தந்தூரி மைனஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் மைனஸ், டீஸ்பூன் பெரி பெரி சாஸ். பெரி பெரி சாஸ் கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ வந்து சீசனிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்து ஆரிகனோ. நான் இப்போ போட்டிருக்க சீசனிங் எல்லாம் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மற்றெல்லாம் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் தந்தூரி மைனஸ் ரெடி. சாண்ட்விச்சுக்குள்ளே தடவர க்ரீன் சட்னிக்கு நான் 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக புதினா போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் புழிஞ்சு விட்டு இதுவும் நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். ஸ்டஃபிங்க்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர், நல்லா உருகணும். உருகனே வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு ஒரு கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கேரட் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்வீட்கான உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 குக்கும்பரை பொடிச்சு கட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனோடனே 1/2
டீஸ்பூன் ஆரிகானோ போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாண்ட்விச்சுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வாங்க சாண்ட்விச் எப்படி அடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். சாண்ட்விச் எப்படி அடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் டோஸ்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் தோசைக்கல் கூட 2 சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்லைஸில் வந்து நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னி தலை வைக்கலாம். அதில் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி க்ரீன் சட்னி தலை வைக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ஸ்லைஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தந்தூரி மைனஸ் தலை வைக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து உள்ளே வச்சுக்கலாம். நம்ம நடுவில் மட்டும் வைங்க. சைடில் வச்சிங்கன்னா நம்ம டோஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் வெளியே வந்துடும். நீங்கள் தோசைக்கல்லில் போகிறாங்க சைட்லலாம் வச்சா ரொம்ப வெளியே வந்து விழுந்துடும் ஸ்டஃபிங்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இப்போ இந்த இந்த டோஸ்டருக்குள்ளே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் உள்ள வச்சுக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டேஸ்டிங்க்கு வந்து என்னோடய கசினுக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் கொடுத்துடலாம். சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அடுத்து இப்போ என்னோட சித்திக்கு டேஸ்டிங் கொடுத்துடலாம். சூப்பரா இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.